மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரியோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நிறைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சீராக்கு அதிகாரம் 9 1 முதல் 18 முடிய. உன் காதல் மனையாளை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கே தீங்கு விளைவிக்கும் தீய பழக்கங்களை அவளுக்கு சொல்லிக் கொடாதே. ஒரு பெண்ணுக்கு நீ அடிமையாகாதே, இல்லையேல் அவள் உன்னையே அடக்கி ஆள நேரிடும். நெறிகெட்டவளை அணுகி செல்லாதே, அவளது வலைக்குள் வீழ்ந்திடுவாய். பாடகியுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம், அவளது மயக்கும் வலையில் சிக்கிக் கொள்வாய். கன்னிப்பெண்ணை உற்று நோக்காதே, நீ தடுமாறி அவளால் தண்டனைக்கு ஆளாவாய். விலை மாதரிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே, உன் உரிமை சொத்தை நீ இழக்க நேரிடும். நகரின் தெருக்களில் அங்குமிங்கும் பராக்கு பார்க்காதே, ஆள் நடமாட்டமற்ற இடங்களில் சுற்றி திரியாதே. அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிளந்துள்ளனர். இதனால் காமம் தீயென பற்றி எரியும். அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே, அவளுடன் மது அருந்தி கழிக்காதே. உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும். முடிவில் உன் வாழ்வே வீழ்ச்சி வரும். உன் பழைய நண்பர்களை கைவிடாதே. புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள். புதிய நண்பர்கள் புதிய மதுவை போன்றவர்கள். நாளாக ஆகத்தான் அதை நீ சுவைத்து கழிப்பாய். பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. இறை பற்றில்லாதவர்களுக்கு பிடித்தமானவற்றில் இன்பம் கொள்ளாதே, அவர்கள் தங்கள் வாழ்நாளிலேயே தண்டனை பெறுவார்கள் என்பதை நினைவிலிருத்து. கொலை செய்ய அதிகாரம் கொண்டவர்களை விட்டு தொலைவில் இரு. அப்பொழுது சாவு பற்றிய அச்சத்தால் நீ அலைக்கழிக்கப்பட மாட்டாய். அவர்களிடம் நீ சென்றால் தவறு ஏதும் செய்யாதே. செய்தால் உன் உயிரை அவர்கள் வாங்கி விடுவார்கள். கன்னிகள் நடுவே நீ நடக்கிறாய் என்றும் நகரின் கோட்டை கொத்தளங்களுடைய செல்கிறாய் என்றும் அறிந்து கொள். அடுத்திருப்பவரை அறிய முடிந்தவரை முயற்சி செய். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். அறிவு கூர்மை படைத்தவர்களோடு உரையாடு. உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றி அமையட்டும். நீதிமான்கள் உன்னுடன் விருந்தாடட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உனது பெருமையாக இருக்கட்டும். கைவினைஞரின் திறமையை கொண்டே
பொருள்கள் மதிப்பு பெறுகின்றன. மக்கள் தலைவர் தம் பேச்சை கொண்டே ஞானியாய் மதிக்கப்படுகிறார். வாயாடியைக் கண்டு அவர்களின் நகரத்தார் அஞ்சுவர். உளறு வாயாரை ஊரார் வெறுப்பர். അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. ആവേ മരിയ കന്യാമാതാവേ, ആവേ മരിയ കന്യാമാതാവേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ.